ஹாய். பெண்ணும் தனிமையும். அதாவது தனிமையை போக்குறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிலாம் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைண்டாக இருந்தால் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸே சால்வ் ஆகிடும். அது நம்ம அந்த பக்தினால் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் படிப்போம். நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸில் நிறைய நமக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதாவது அதெல்லாம் வந்து லைஃப் ஸ்கில்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது. நம்ம வந்து அதுலேருந்து கிராஸ் பண்ணிக்கணும். இந்த விஷயம் இதில் சொல்லியிருக்கு, இதை நமக்காக சொல்லியிருக்கு, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறது லைஃப்பில் அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம வந்து சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், நம்ம என்ன பண்ணணும், என்ன இருக்குது, நம்ம இது தனியாக இருக்கோமே, இது பண்ணணுமா வேண்டாமா, அப்படிலாம் நிறைய வாட்டி நம்மளது மைண்டு வந்து வேவரிங்காக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அந்த ஃபோக்கஸ்டாக எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்மளுடைய அந்த ஸ்கிரிப்சர்ஸ் வந்து நமக்கு சொல்கிறது. ஸோ ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைண்டாக இருந்தோன்னா நமக்கு நம்மளோட ப்ராப்ளம்ஸ்லேருந்து விடுபடுறோம். அப்போ எதுவுமே வந்து நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னு தோணாது. பிரகலாதனுக்கு எப்படி உடனே நரசிம்மர் வரார் அவனை காப்பாற்றுறதுக்கு. அப்போ அந்த இதெல்லாம் நம்ம நினச்சிக்கணும். அப்போ பக்தரை தேடி அவர் உடனே வந்துடுவார். ஆனால் நம்ம எப்போவுமே நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்றத நினைப்பே நமக்கு வராது. அவன் இருக்கான், நம்மளோட இருக்கான். அது எப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே தினமே சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ மைண்டில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அப்போ ரெஜிஸ்டர் ஆகும்போது நமக்கு அந்த நெகட்டிவ் தாட்டே வராது, அது போயிடும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பக்தி மூலம் நமக்குள்ளேயே நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம். பண்ணும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அதை உட்காந்துடுறது. ஸோ நம்மளோட பகவான் இருக்கான், ஈஸ் வித் மீ அப்படியே தான் வரும். அதுக்கு நம்ம நிறைய படிக்கிறோம். துருவ சரித்திரம் படிக்கிறோம், பிரகலாதன் சரித்திரம் படிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஒரு வீடியோலையும் பார்க்கலாம்.